1905-6 வருடங்களில் ஜான் ஹைடு என்ற ஒரு மிஷனரி, அமெரிக்க மிஷனரி பஞ்சாபில் இருந்தார். அவர் மூலமாக ஒரு எழுப்புதல். இன்றைக்கு பஞ்சாப் எழுப்புதலுக்கு காரணம் அவருடைய விதை, அவருடைய கண்ணீர். அவர் முழங்காலில் நின்று மணிக்கணக்காக ஜெபிப்பாராம். 24 மணி நேரம்லாம் முழங்காலே நின்று ஜெபிப்பாராம். அந்த மாதிரி ஒரு தேவ மனிதர். அவர் ஒரு வருஷம் கேட்டார் ஆண்டவர்கிட்ட, எனக்கு தினம் ஒரு ஆத்மா வேணும் ஆண்டவரே, தினம் ஒரு ஆத்மாவை நான் ரட்சிப்புகளை நடத்தணும், எனக்கு ஆத்மா வேணும்னு கேட்பார். அதுக்கு 10 மணி நேரம் முழங்கால் நின்று ஜெபிப்பாராம், எனக்கு ஒரு ஆத்மா வேணும்னு. அந்த வருஷத்தில் 400 ஆத்மாக்களே ரட்சிப்புகளை நடத்தி இருக்கிறார். ஒரு ஆத்மா டெய்லி வேணும்னு கேட்டார், 400 ஆத்மாக்களை ரட்சிப்புகளை நடத்தினாராம். அதுக்கு அடுத்த வருஷம் எனக்கு டெய்லி 2 ஆத்மா கொடுங்க, அதுக்கு நீ ஜெபம் பண்ணாராம். ஆண்டவர் அடுத்த வருஷத்தில் 800 ஆத்மாக்களை ரட்சிப்புகளை நடத்த வச்சிருக்கிறார் ஒரு ஆள். அப்போது உங்களுக்கு ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 10 பேர் எழுதி அவங்க கை வச்சு அவங்களுக்காக ஆத்மா பாரத்தோடு ஜெபிக்கணும். அவங்க என் கூட பரலோகத்துக்கு வரணும், எனக்கு தெரிஞ்சவங்க என்கிட்ட அன்பாக இருக்கிறாங்க, எவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க, அவங்க பரலோகத்துக்கு வரணும், அவங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும், நான் அவங்களுக்கு உத்தரவாதம் பண்ணுறேன்னு நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் அந்த வாய்ப்புகளை தருவார். ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும். அல்லேலூயா.